வணக்கம். இண்டிகேட்டர் ட்ரேடர். முதல்ல ஹீட் மேப்னா அப்படி என்னன்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். ஹீட் மேப் எப்படி வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா, ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுது வச்சுக்கோங்க. அந்த கேண்டிலுக்கு மேல ஒரு ரவுண்டு போடுவாங்க. இன்னொரு கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னா, அதுக்கு மேல அப்படியே இன்னொரு ரவுண்டு. ஓகே. இப்படி ரவுண்ட் ரவுண்டா ஒரு கேண்டலுக்கும் வந்துட்டே இருக்கும். சில கேண்டலுக்கு வந்து பெரிய ரவுண்டா இருக்கும். சில கேண்டலுக்கு வந்து சின்ன ரவுண்டா இருக்கும். அப்படியே ஒரு பெரிய ரவுண்டு, சின்ன ரவுண்டு இப்படியே வந்துட்டே இருக்கும் மாறி, மாறி. தொடர்ந்து வந்து ஒரு பெரிய ரவுண்டு வந்துட்டே இருக்கு வச்சுக்கோங்க. இப்படி ஒரு பெரிய ரவுண்டு, இப்படி ஒரு பெரிய ரவுண்டு, இப்படி ஒரு பெரிய ரவுண்டு வந்துட்டே இருக்குன்னா, வால்யூம்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. மார்க்கெட் வந்து ஒரு சைடு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு கிரீக் கேண்டில்ஸா பாக்குறீங்க, இல்ல ஒரு ட்ரெண்ட் லைன் போடுறீங்க. அந்த டைம்ல பெருசு பெருசா இப்படி வந்துச்சுன்னா, ஓகே நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. இன்னும் கூட வந்து மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ வந்து ஒரு பெரிய சர்க்கிள், அடுத்து ஒரு பெரிய சர்க்கிள். ஆனா அதுக்கு அடுத்து சின்ன சின்னதா வருது வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு புல் பேக். அதாவது ஒரு பெரிய வந்து ஒரு ரவுண்ட் ரவுண்டா வந்து ஒரு பெரிய பபுள்ஸ் வருது. பெரிய பபுள்ஸ் வந்தோடனே குட்டி குட்டி பபுள்ஸ் வந்துச்சுன்னா அது வந்து ஒரு புல் பேக். இல்ல பெரிய பபுள்ஸ் வருது, திரும்பவும் எனக்கு வந்து பெரிய பெரிய பபுள்ஸ் தான் வருது அப்படின்னு சொன்னா மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் பண்ணுதுன்னு அர்த்தம். மோஸ்ட்லி இப்படிதான் வந்து இந்த ஹீட் மேப் வந்து படிப்பாங்க. பட் ஜஸ்ட் ஒரு ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பபுள்ஸோட சைஸை வச்சு தான் அது வந்து படிப்போம். அண்ட் இதை ரெப்ரசென்ட் பண்றதே இந்த பபுள்ஸ் தான், வேற எதுவுமே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் மூவிங் ஆவரேஜ்னா அது இப்படி போகும், சூப்பர் ட்ரெண்ட்னா இப்படி வரும், பை காட்டும், திரும்ப இப்படி செல் காட்டும், இப்படி போகும். அந்த மாதிரி இல்லாம இதோட ரெப்ரசன்டேஷன் வந்து இந்த சர்க்கிள் தான். ஓகே. அதுதான் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஹீட் மேப்னா எதுவும் கிடையாது, இது வந்து இப்படி ஒரு சர்க்கிள். இந்த இந்த ஒரிஜினல் ஹீட் மேப்பையே ஒரு வெப்சைட்ல வந்து நம்மளுக்கு கிடைக்கும், ஃப்ரீயாவே கிடைக்கும். அது எந்த வெப்சைட் நான் சொல்ல விரும்பல. சொன்னா அது வந்து நம்ம ஏதோ ப்ரொமோட் பண்ற மாதிரி ஆயிடும். நீங்களே தேடி பாருங்க. இந்த ஹீட் மேப் வந்து ஒரு வெப்சைட்ல வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு ஃப்ரீயாவே கிடைக்கும். கிரிப்டோக்கு வந்து டிலேவே இல்லாம அப்படியே கிடைக்கும். எதுவுமே வந்து காசு எதுவும் தர வேணாம். அதுல வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா, இப்படி ரவுண்ட் ரவுண்டா தான் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஓகே. இதே மாதிரி இருக்கும். அது நல்லாவும் இருக்கும். அந்த இடத்துலயே நம்ம பார்த்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்து எடுத்துக்கலாம். சரி, ஓகே. ஹீட் மேப்னா இப்படி எப்படின்னு புரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு ஒரு கேண்டல்லையும் வந்து ஒரு சர்க்குலா ரெப்ரசென்ட் பண்றது. அதுல வந்து எவ்வளவு வால்யூம்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு, இல்ல எவ்வளவு ஸ்ட்ராங் அந்த கேண்டில் அப்படின்னு சொல்றத பாக்குறது தான் வந்து ஹீட் மேப். ஹீட் மேப்ன்றது வேற எதுவும் கிடையாது. பட் அந்த ஹீட் மேப் வந்து எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத ரொம்ப முக்கியம். ஒரு ஹீட் மேப் வந்து இந்த இடத்துல வாங்கு, இந்த இடத்துல வித்துருன்னு சொல்லாது. மார்க்கெட்ல என்ன நடக்குதோ அதை வந்து அது அப்படியே ரெப்ரசென்ட் பண்ணும். ஒரு ஆர்டர் ஃப்ளோ மாதிரி, ஒரு பிரைஸ் லேடர் மாதிரி அது என்ன நடக்குதோ அதை அப்படியே ரெப்ரசென்ட் பண்ணணும். நம்ம தான் அதை வந்து புரிஞ்சுட்டு கரெக்டா வந்து ட்ரேட் பண்ணணும். சரி, ஓகே. என்ன பண்றேன்னா இப்போ நான் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டு இப்போ வந்து இண்டிகேட்டர்ஸ்ல போயிட்டு ஹீட் மேப் அப்படின்னு இருக்குல்ல, இதை நான் எடுத்துக்கிறேன். இந்த ஹீட் மேப் லிக்விடிட்டி ஜோன்ஸ் பிக் பெலுகா. இது வந்து ரொம்ப பழமையான ஒரு இண்டிகேட்டர்லாம் கிடையாது. இப்போ ரீசெண்டா தான் இந்த பிக் பெலுகா இந்த ஹீட் மேப் எடுத்துட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். மேபி ஒரு 6 months to 1 year தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஹீட் மேப் லிக்விடிட்டி ஜோன்ஸ் பிக் பெலுகா ரிலீஸ் செஞ்சு நான் நிறைய ஹீட் மேப் பார்த்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹீட் மேப் சீசன்ஸ் இருக்கு, நிறைய இருக்கு. பட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு புரியல. நிறைய இது மட்டும் இல்ல, நிறைய ஒரு ஹீட் மேப் எடுத்தோம்னா கூட ஹீட் மேப் ட்ரெண்ட் இதுவே வந்து பிக் பெலுகா தான். பட் இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் வந்து அவ்வளோ கரெக்டா வந்து புரியுற மாதிரி இல்ல. மேபி எல்லாமே டவுன்ல இருக்கு, அதாவது எல்லா ஹவர்ஸும் டவுன்ல இருக்கு. 60 minutes, 2 hours இந்த மாதிரி தான் வந்து ஹீட் மேப் எல்லாம் கொஞ்சம் காட்டுறாங்களே தவிர, கொஞ்சம் அக்யூரேட்டான ஒரு ஹீட் மேப்னா என்னது அப்படியேன்ற ஒரு ஹீட் மேப் வந்து இது இது கொஞ்சம் கரெக்டா காட்டுது. ஹீட் மேப் லிக்விடிட்டி ஜோன்ஸ் அப்படின்றது. பிக் பெலுகா. அதனால நான் இதே எடுத்துக்கிறேன். இது பாருங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. அந்த சர்க்கிள்ன்றது வந்துருச்சா, நம்ம சொன்னோம்ல அந்த அந்த கான்செப்ட், அந்த சர்க்கிள் ஓரளவு வந்து இது அந்த கான்செப்டை வந்து உள்ள எடுத்துட்டு வருது. ஓகேவா? சோ இப்போ இந்த ஹீட் மேப், இந்த இண்டிகேட்டரை எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பாக்ஸ் பாக்ஸா இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியுதா, ஒரு ஒரு பாக்ஸ் பாக்ஸா இருக்கா? இந்த இடத்துல ஒரு பாக்ஸ், இந்த இடத்துல ஒரு பாக்ஸ், இது அது ஏன் வந்து இந்த பர்டிகுலர் ஜோன்ல மட்டும் இந்த பாக்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு நம்ம எங்க வரணும்னா இந்த ஹீட் மேப் லிக்விடிட்டி ஜோன்ஸ்ல இன்புட்ஸ்ல இந்த ஹையர் டைம் ஃப்ரேம் இருக்குல்ல, இந்த ஹையர் டைம் ஃப்ரேம் அதாவது 1 வீக்னு இருக்கு. இந்த இந்த இடத்துல 1 வீக் இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த இந்த பாக்ஸ் மாதிரி நடந்திருக்குல்ல, இது வந்து 1 வீக்குக்கானது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, 13th ஜூலைல இருந்து 18th ஜூலை கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு 7 days. அதே போல இந்த இடத்துல எங்க ஆரம்பிக்குது, 6th ஜூலைல இருந்து ஒரு 13th ஜூலை. ஓகேவா? இது வந்து ஒரு 7 days. அதாவது ஒரு வாரம், அந்த ஒரு வாரத்துல நடக்கிற அந்த பிரைஸ் ஆக்ஷனை தான் இது வந்து ஒரு ஒரு பாக்ஸா காட்டும். ஓகே. இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு பாக்ஸா காட்டும். நம்ம வந்து இப்போ 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல வச்சிருக்கோம். பட் இந்த இடத்துல வந்து 1 வீக் வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஏன்னா 2 டைம் ஃப்ரேம் மாறுதுல. இப்போ இது இந்த ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து 30 மினிட்ஸ்ல இருக்கு. இப்போ இந்த கரண்ட் டைம் ஃப்ரேம் வந்து
ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து 1 வீக்ல இருக்கு. இந்த லோவர் டைம் ஃப்ரேம் வந்து 30 மினிட்ஸ்ல இருக்குன்னா, இது 2த்தையும் டிவைட் பண்ணி அதுக்கேத்த லிக்விடிட்டிய வந்து உள்ள எடுத்துட்டு வரும். ஓகே. ஸோ அதுதான் இந்த டார்க் எல்லோ ஜோன்ஸ். இந்த டார்க் எல்லோ ஜோன்ஸும், இந்த லைட் ப்ளூ ஜோன்ஸும் வந்து அதுக்கு தான் வந்து அர்த்தம். சரி, ஓகே. ஸோ இதுவரைக்கும் இப்ப புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹீட் மேப்னா என்ன? அது எப்படி வந்து ஒரிஜினலா ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க? இந்த இண்டிகேட்டர்ல எப்படி ரெப்ரசன்ட் பண்றாங்க? இந்த இண்டிகேட்டர்ல வந்து சர்க்கிள்ஸ் போட்டு ரெப்ரசன்ட் பண்ண மாட்டாங்க. சர்க்கிள்ஸ் போட்டு ரெப்ரசன்ட் பண்ணாம, ஹையர் டைம் ஃப்ரேம்லயும், கரண்ட் டைம் ஃப்ரேம்லயும் எடுத்துக்கிட்டு ஒரு லிக்விடிட்டி போல டார்க் எல்லோவும் இந்த மாதிரி லைட் எல்லோ பிளஸ் வந்து இந்த மாதிரி ப்ளூ டோட்டலா வந்து இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஏரியா வந்து காட்டுவாங்க. ஸோ இது வந்து கரண்டா வந்து இப்படி காட்டுறதுனால நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்பதான் வந்து இந்த இண்டிகேட்டர் எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி இருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு போன வாரத்துல வந்து ஒரு டார்க் எல்லோ நடந்திருக்கு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல பாருங்க ஒரு ஃபுல்லா வந்து ஒரு டார்க் எல்லோ. அதாவது இந்த இடத்துல தான் பிரைஸ் வந்து அதிகமா ட்ரேட் ஆயிருக்கு. இது சிமிலர் டு ஒரு வால்யூம் ப்ரொஃபைல். வால்யூம் ப்ரொஃபைல் எங்க இருக்கும்? இருக்காது. வால்யூம் ப்ரொஃபைல் எங்கேயோ இருக்கும். வால்யூம் ப்ரொஃபைல் எங்கேயோ இருக்கும். தெரியல எனக்கு. பட் இந்த இடத்துல இருக்குமே ஒரு வால்யூம் ப்ரொஃபைல், ஃபிக்ஸட் ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல்னு ஒன்று இருக்கும். சரி, எனக்கு எங்க இருக்கு அப்படின்றது தெரியல. கரெக்டா தான் பாக்குறேன் நான். எங்கேயோ போயிடுச்சு. சரி, எதுவுமே இல்ல. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, அந்த வால்யூம் ப்ரொஃபைல் இதோ இருக்கு. நான் தான் ஏதோ இது சரியா பார்க்காம இருந்திருக்கேன். அதோ இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸட் ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கும் இதுக்கும் வந்து நான் போடுறேன் அப்படின்னு சொன்னோன்னா, இதோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வருதா ஒரு வால்யூம் ப்ரொஃபைல். ஜஸ்ட் வந்து சும்மா அப்படியே போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இப்போ இந்த வால்யூம் ப்ரொஃபைல் வருதுல்ல. இப்போ இது பார்த்தீங்கன்னா, எந்த ஏரியால வந்து அதிகமா ட்ரேட் இருக்கு அப்படின்னு தெரியும். இந்த ஹைக்கும் இந்த லோக்கும் போட்டோம்னா, ஆல்மோஸ்ட் இந்த ஏரியால அதிகமா ட்ரேட் இருக்கு. கரெக்ட்டா? இந்த ஏரியால தான் வந்து அதிகமா ட்ரேட் இருக்கு. இதெல்லாம் வந்து அப்படியே ஒரு இம்பேலன்ஸ் போல வருது. பட் இந்த இடத்துல வந்து பிரைஸ் வந்து ஒரு இடத்துல செட்டில் ஆகுது. ஸோ அதானே இந்த வால்யூம் ப்ரொஃபைல். ஸோ இதே தான் ஆல்மோஸ்ட் இதே கான்செப்ட் தான் இந்த இடத்துல வருது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அதே தான் இந்த இடத்துல வந்து அதிகமா வந்து பிரைஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. அதுதான் வந்து இந்த இடத்துல எல்லோல காட்டுது. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஆக்சுவலா எல்லாமே வந்து ஒண்ணு தான். பட் நம்ம எடுத்துட்டு அந்த பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் தான் ஒண்ணும் வேற வேற வருது. ஸோ நீங்க எப்படி ட்ரேட் பண்ணலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீக்ல ட்ரேட் பண்றீங்கன்னா, நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீக்ல வந்து எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கா வர எல்லோஸ் எங்க இருக்குதோ இந்த இடத்துல பாருங்க. இந்த இடத்துல ஒரு பிரேக் டவுன் குடுத்துருச்சு. குடுத்த உடனே நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா புரிஞ்சுக்கலாம். திரும்ப எனக்கு வந்து பிரைஸ் இந்த ஏரியாக்குள்ள வந்த உடனே, ஏன்னா இந்த ஏரியால தான் பிரேக் டவுன் ஆயிருக்கு. பிளஸ் இந்த ஏரியால தான் வந்து ஒரு ஸ்ட்ராங் எல்லோ வந்து நெறைய இருக்கு. கரெக்ட்டா? இந்த ஏரியால வந்து எல்லோ நெறைய இருக்கு. ஸோ நான் இதுக்கப்புறம் இந்த இடத்துல பிரைஸ் வந்த உடனே இப்படி வருது பிரைஸ் அப்படின்னா, திரும்ப பிரைஸ் இந்த இடத்துல வருதுன்னா, நான் திரும்ப வந்து ஷார்ட் போவேன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஒண்ணு இந்த கரண்ட் வீக்க மட்டும் எடுத்துட்டு ட்ரேட் பண்ணலாம். அப்படி இல்லன்னா இந்த ப்ரீவியஸ் வீக் பாருங்க. ப்ரீவியஸ் வீக் எடுத்தோம்னா இன்னும் ரொம்ப ம் அ நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து டார்க் எல்லோ இருந்த ஏரியா. ஆல்மோஸ்ட் டார்க் எல்லோ எந்த ஏரியால இருந்திருக்கு? இந்த ஏரியால. இந்த ஏரியால தான் வந்து ஒரு டார்க் எல்லோ இருந்திருக்கு. கரெக்ட்டா? இந்த ஏரியா தான். ஸோ இந்த ஏரியாவை இப்போ மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த ஏரியாவை மார்க் பண்ணிட்டு இந்த வீக் அதாவது இப்ப கரண்டா இருக்கிற டைம் ஃப்ரேம்ல இந்த பாக்ஸுக்கு கீழ ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சுதுன்னா, ஆல்மோஸ்ட் இந்த இடத்துலயே வந்து ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சிடுச்சு. ஸோ இம்மீடியட்டா நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துல வந்து ஷார்ட் போலாம். இந்த இடத்துல வந்து ஷார்ட் போலாம். ஷார்ட் போயிட்டு இந்த ப்ரீவியஸ் ஐயோ இல்லனா இந்த எல்லோ லைன் இருக்கே, நல்ல எல்லோ லைன் இதுக்கு மேல வந்து ஒரு ஸ்டாப் லாஸோ போட்டுக்கலாம். போட்டுட்டு எய்மிங் ஃபார் 1:1, 1:2 இல்லனா அடுத்த லிக்விடிட்டி வரைக்கும் கூட ஓட விடலாம். இத எப்படி இப்போ ஓட விடலாம் அப்படின்னு சொன்னோம்னா, யாரோ புது சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. சரி, ஓகே. இப்போ எது வரைக்கும் ஓட விடலாம்னு சொன்னோம்னா, இது வரைக்கும் ஓட விடலாமா? இதான அடுத்த லிக்விடிட்டி. ஸோ பிரைஸ் வந்து இது வரைக்கும் போகறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். உங்களுக்கு வந்து லிக்விடிட்டிலாம் கண்டுபிடிக்க தெரியலனா, இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லிக்விடிட்டி வரைக்கும் பிரைஸ் வந்து இப்போ ஓடும். ஓகே. இந்த லிக்விடிட்டி வந்து ஸ்ட்ராங்கான லிக்விடிட்டியா இல்ல வீக்கான லிக்விடிட்டியா எப்படி கண்டுபிடிக்கணும்னா, கிட்டத்தட்ட 1:4 வருது. இது வேற. ஓகே. இந்த இடத்துல எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த நம்பர்ஸ் இருக்குல்ல, இந்த நம்பர்ஸ் தான் வந்து ஸ்ட்ராங்கா, வீக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் வந்து ஒரு சும்மா ஒரு 5 மினிட்ஸ்க்கு போறேனே. இதுல வந்து நெறைய இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு போறேன். 5 மினிட்ஸ்ல போனேன்னா, இவ்வளோ காட்டுதா? இத இப்ப ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ மேபி புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கலாம். பட் என்ன ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா, நான் சொல்றத அப்படியே உள்வாங்கிட்டே வந்தீங்கன்னா, கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, 95, 96 நெறைய இருக்கு. ஓகேவா? நெறைய வந்து வந்துட்டே இருக்கு. நான் இது வந்து இப்ப இல்ல. எனக்கு வந்து ஒரு கரெக்ட்டான ஏரியால தான் வந்தோம். பாருங்க இந்த இடத்துல பாருங்க 69லாம் வருது. எனக்கு அதிகமான நம்பர் மட்டும் தான் வேணும்னு சொன்னோம்னா, இந்த இடத்துல போயிட்டு
லிக்விடிட்டி ஃபில்டர் பெர்சன்டேஜ்னு இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா லிக்விடிட்டி ஃபில்டர் பெர்சன்டேஜ்னு இருக்கு. இந்த லிக்விடிட்டி ஃபில்டர் பெர்சன்டேஜ்ல நான் வந்து ஒரு 95 தரேன் வச்சுக்கோங்க. அதாவது எனக்கு வந்து ஹை பெர்சன்டேஜ் உள்ள லிக்விடிட்டி மட்டும் தான் வேணும்னா பாருங்க 69 இப்போ போயிடுச்சு. இந்த 3 மட்டும் தான் இருக்கு. அதாவது 95க்கு மேல இருக்கிறது மட்டும் தான் இருக்கு. சோ நமக்கு இப்ப இதெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராங் லிக்விடிட்டி ஜோன்ஸ். கரெக்ட்டா? நமக்கு இப்ப இதெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராங் லிக்விடிட்டி ஜோன். இந்த ஜோனு, இந்த ஜோன், இந்த ஜோன். சோ பிரைஸ் இந்த ஜோன்க்குள்ள வந்துச்சுன்னா, நம்ம வந்து இப்ப என்ன பார்க்கலாம்னா, செல்லிங் பார்க்கலாம். பிரைஸ் இந்த ஜோன்க்குள்ள வந்துச்சுன்னா, நம்ம வந்து செல்லிங் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 1 வீக்ன்றத நம்ம இப்போ 1 ஹவரா மாத்தி பார்க்குவோம். 1 ஹவரா மாத்தி பார்ப்போம். இப்ப பாருங்க அப்படியே வந்து சேஞ்ச் ஆயிடுச்சா, உங்களுக்கு வந்து நெறைய என்ட்ரீஸ் வந்து கிடைக்கும். சோ, இப்ப நீங்க வந்து 5 மினிட்ஸ்ல இருக்கீங்க. 5 மினிட்ஸ்ல இருக்கும்போது, நீங்க வந்து ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வச்சிருக்கீங்க. சோ, 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வைக்கும்போது, இது வந்து ஒரு லிக்விடிட்டியா இருக்கு. இது வந்து ஒரு லிக்விடிட்டியா இருக்கு. சோ, இப்படி வர பிரைஸ் என்ன பண்ணணும்னா, இப்ப நம்ம எப்படி வந்து மார்க்கெட்ல பார்ப்போம்? சோ, இப்போ பிரைஸ் வந்து இத டேப் பண்ணிட்டு, எனக்கு இந்த இடத்துல இருந்து ஒரு நல்ல வந்து ஒரு பிரேக் வருது. அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இல்ல எனக்கு வந்து பிரைஸ் வந்து இதுக்கு மேல போயிட்டு, இதுல இருந்து சப்போர்ட் எடுத்துட்டு திரும்ப மேல போகுது. அப்படி இல்லன்னா, பிரைஸ் இதுல இருந்து சப்போர்ட் எடுத்துட்டு, இந்த லிக்விடிட்டி வரைக்கும் நான் இப்ப டார்கெட்டா வைப்பேன். இப்ப நான் எங்க டார்கெட்டா வைக்கணும்? எந்த லிக்விடிட்டில வைக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, நீங்க இப்படி பெர்சன்டேஜ் போட்டு எடுத்துக்கலாம். ஆ ஓகே. இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். சோ, நீங்க வந்து பெர்சன்டேஜ் போட்டு எடுத்துக்கலாம். எந்த பெர்சன்டேஜ் அதாவது நான் 100 அந்த ஹையஸ்ட் லிக்விடிட்டி ஏரியா மட்டும் தான் நான் இப்ப கான்சன்ட்ரேட் பண்ண போறேன்னா, இல்லன்னா நான் வந்து ஒரு 25 வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நெறைய வந்து காட்டும். 25 இருக்குன்னா, ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல நெறைய நான் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இத வச்சுக்க போறேன். செகண்ட் டார்கெட்டா இத வைக்க போறேன். சின்ன சின்ன லிக்விடிட்டியா நான் பார்த்துட்டு போக போறேன் நானு. நான் என்ன சொல்லுவேன்னா, முடிஞ்ச அளவுக்கு இத வந்து கொஞ்சம் பெருசா வச்சுக்கோங்க. அந்த கான்ஃபிடன்ஸ் உங்ககிட்ட எடுத்துட்டு வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 75, 80 கூட வச்சுக்கலாம். ஓகேனா? ஓரளவு அப்படி பார்க்குறேன்னா 75, 80னா ஆல்மோஸ்ட் இந்த ஏரியா தான் வருது. இது பாருங்க 83. சோ இந்த ஏரியா வந்து ஒரு லிக்விடிட்டி ஜோன். பிரைஸும் அந்த இடத்துல தான் பெருசா வந்து அப்படி கீழ விழுந்திருக்கு. சோ இந்த இடத்துல எனக்கு ஏதாவது ஒரு பை என்ட்ரி கிடைக்குது. என்ட்ரி வந்து நீங்க தான் பார்க்கணும். இது வந்து என்ட்ரி, எக்ஸிட் அதெல்லாம் எதுவுமே சொல்லாது. ஒரு லிக்விடிட்டி ஜோன்ஸ சொல்லும். லிக்விடிட்டி ஜோன்ஸ் இஸ் நத்திங் பட் அ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். பட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல எந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு? எது வந்து ஒரு கீ லெவல்ஸ் அப்படின்றத லிக்விடிட்டி தான் வந்து எனக்கு தெரிஞ்சு சொல்லும். ஜஸ்ட் நம்ம ஒரு நார்மல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் போட்டோம்னா, இது வந்து ஒரு சப்போர்ட், இது வந்து ஒரு சப்போர்ட், இது வந்து ஒரு சப்போர்ட் இப்படி எடுத்துட்டே தான் போவோம். பட் அந்த சப்போர்ட் வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா இல்லையா அப்படின்றது பார்க்கறதுக்கு லிக்விடிட்டி தான் எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த லிக்விடிட்டியோட ஸ்ட்ரென்த், அந்த ஹீட் மேப் தான் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு தான் இத யூஸ் பண்றோம். ஓகேவா? இதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு ஸ்ட்ராங் அப்படின்றத பார்க்கறதுக்கு இந்த லிக்விடிட்டி ஹீட் மேப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 100, 83. சோ நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்போ இந்த இடத்துல வந்து 91ல இருக்கு. உங்களுக்கு வந்து ஒரு பேஸ் வந்து ஒண்ணு போட்டிருக்கு. பிரைஸ் வந்து கீழ விழுந்துட்டே இருக்கும்போது, உங்க இடத்துல ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு பேஸ் வந்து போடுதுன்னா, இப்போ இதுக்கு கீழ பிரைஸ் போச்சுன்னா, இதுக்கு கீழ பிரைஸ் வந்து சாலிடா க்ளோஸ் வைக்குதுன்னா, நீங்க வந்து செல் பண்ணுவீங்க. அதாவது உங்களோட என்ட்ரி கண்டிஷன்ஸோட. பிளஸ் வந்து இதுக்கு மேல பிரைஸ் வந்து போகுது அப்படின்னு சொன்னோம்னா, நீங்க வந்து பை பண்ணுவீங்க. சோ இதுக்குள்ள என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இதுக்குள்ள எதுவுமே பண்ண மாட்டோம். ஒண்ணு இந்த சப்போர்ட்ல இருந்து உங்களுக்கு உங்களோட என்ட்ரி இண்டிகேட்டர்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து என்ட்ரி குடுத்துச்சுன்னா, என்ட்ரி எடுத்துட்டு இது கீழ ஸ்டாப் லாஸ் போடுவீங்க. அப்படி இல்லன்னா, இதுக்கு மேல தான் உங்களுக்கு வந்து நீங்க எடுக்க போறீங்க. இப்ப என்ன மாரி ட்ரேடர்ஸ்லாம் வந்து லேட்டா தான் என்ட்ரி குடுப்போம். நாங்கலாம் வந்து இப்ப என்ன பண்ணுவோம்னா, ஓகே இந்த லிக்விடிட்டி வந்து கிட்டத்தட்ட 100ல இருக்குது. ஒரு ஸ்ட்ராங்கான லிக்விடிட்டி ஜோனா தான் இருக்கு. சோ இத பிரீச் பண்ணிடுச்சுனா பிரைஸ் இங்க இருந்து வந்து மேல போகறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மேல திரும்ப வந்து பிரைஸ் வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு திரும்ப இந்த லிக்விடிட்டிய போய் தொடும். ஏன்னா இதுதான் வந்து திரும்ப வந்து ஹையஸ்ட் லிக்விடிட்டி. கரெக்ட்டா? இந்த இடத்துல இது ஒரு 100 இந்த 100 வந்து பிரேக் பண்ணி ரீடெஸ்ட்லாம் பண்ணிட்டு போகுது பிரைஸ்னா, கண்டிப்பாக இந்த ஒரு ஹையஸ்ட் லிக்விடிட்டிய வந்து பிரைஸ் வந்து தொட பார்க்கும். இந்த ஒரு பெரிய சர்க்கிள் இருக்குல்ல, இந்த ஏரியாக்கு பிரைஸ் வந்து தொட பார்க்கும். சோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லிக்விடிட்டிய வந்து நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க கரண்ட்டா இருக்கிற இந்த லிக்விடிட்டி ஃபார்ம் ஆகுற இந்த லிக்விடிட்டிய வச்சும் ட்ரேட் பண்ணலாம். இல்ல இந்த ஓல்டா இருக்குல்ல, இந்த பழசா இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த ஏரியாஸ் அத வச்சும் நீங்க ஒரு டார்கெட்டா எடுத்துக்கலாம். இல்ல அங்க போன உடனே நீங்க வந்து ஒரு ரிவர்சலுக்கான அறிகுறியும் பார்க்கலாம். சோ இப்ப என்ன பண்ணலாம்னா, யூசுவலா அது இருக்கிறதே இருக்கட்டும். மேபி நம்ம வந்து ஒரு 4 ஹவர் கூட போட்டுக்கலாம். ஓகே. இப்போ 4 ஹவர் போட்டோம்னாலும் பாருங்க, ஆல்மோஸ்ட் இந்த ஏரியா வந்து அ ஒரு ஸ்ட்ராங் லிக்விடிட்டி ஜோன்ங்க. இந்த ஏரியா ஒரு ஸ்ட்ராங் லிக்விடிட்டி ஜோன். மேபி இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டார்கெட். இது வந்து ஒரு செகண்ட் டார்கெட். இந்த இந்த இடத்துல வந்து ஒரு பெருசா வந்து நெறைய எல்லோ இருக்கு. அதே போல இங்கேயும் எல்லோ இருக்கு. சோ இது ஃபர்ஸ்ட் டார்கெட்னா, இது செகண்ட் டார்கெட். இதுக்கு மேல பிரைஸ் போகுமானா, இதுக்கு மேல பிரைஸ் போகலாம். பட் இவ்ளோ ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால, திரும்ப வந்து பிரைஸ் வந்து என்ன பண்ணலாம், இவ்ளோ தூரம் வந்து விழுந்துட்டு திரும்ப கூட மேல போகலாம். அது நம்மளுக்கு தெரியாது. பட் இப்ப இத புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இதுல வந்து எப்படி எந்தெந்த சப்போர்ட், எந்தெந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதாவது எந்த லிக்விடிட்டி ஜோன்ஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு, அத வந்து நீங்களே வந்து உங்களுக்கு ஏத்த மாரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் லிக்விடிட்டி ஃபில்டர. இல்ல எனக்கு வந்து 100 டூ 100 மட்டும் தான் வேணும்னா, 100 டூ 100 போட்டுக்கோங்க. ஓகே. இந்த இடத்துல வந்து 100 டூ 100 வந்துருச்சு. அதாவது ஒரு ஸ்ட்ராங் லிக்விடிட்டி ஜோன்ஸ மட்டும் தான் இப்ப இது காட்டுது.
4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல. இதையே நான் வந்து இப்போ 1 ஹவர்ல போடுறேன்னா, எனக்கு நெறைய என்ட்ரீஸ் வரும். நெறைய என்ட்ரீஸ்ல வந்து 100 மட்டும் தான் காட்டும். இது பாருங்க இது 100 இது 100. ஸோ இதுக்கு மேல உடைக்கணும். இது வந்து ஒரு 100. ஆ இந்த டார்க் எல்லோவா இருக்கிறது எல்லாமே எனக்கு வந்து 100. லைட் எல்லோவா, அதாவது லைட் எல்லோ இல்லன்னா வந்து இந்த ப்ளூவா இருக்குல்ல, அதெல்லாம் வந்து எனக்கு வந்து ஒரு டிஸ்பிளேஸ்மென்ட் மாரி நான் எடுத்துப்பேன். அங்கலாம் வந்து பெருசா எதுவும் இல்ல. ஸோ இதெல்லாம் வந்து உடைச்சதுன்னா பிரைஸ் திரும்ப ஃபாஸ்ட்டா மூவ் ஆயிடும். இந்த இடத்துல வந்து ஃபாஸ்ட்டா மூவ் ஆயிடும். ஒரு ஃப்ரீ ஃபால் தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு மேல இந்த இடத்துல பாருங்க எல்லோ இங்கேயே முடியுது. இத பிரைஸ் உடைச்ச உடனே அப்படியே வந்து உடைஞ்சு கீழ வந்துட்டே இருக்கு. இந்த எல்லோ பிரைஸ் உடைச்ச உடனே பிரைஸ் டோட்டலா வந்து அப்படியே கீழ வருது. ஓகே. சோ சிமிலர் டு யுவர் மார்க்கெட் ப்ரொஃபைல் அண்ட் வால்யூம் ப்ரொஃபைல் அப்படின்றத பார்த்தா, மார்க்கெட் ப்ரொஃபைல் அண்ட் வால்யூம் ப்ரொஃபைல் வந்து அந்த பர்ட்டிகுலர் ஏரியால எந்த இடத்துல வந்திருக்குன்றத ஒரு ஹை வால்யூம் நோடு, லோ வால்யூம் நோடுன்னு காட்டுமே தவிர, நான் அது வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, அந்த லிக்விடிட்டி ஏரியா வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்றத யூஸ் பண்றதுக்கு நீங்க பிரைஸ் லேடரை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லன்னா இந்த மாதிரி ஹீட் மேப்ஸ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பிரைஸ் லேடர்ஸ் வந்து நிறைய பேருக்கு படிக்க தெரியாது. அந்த இடத்துல வந்துச்சுன்னா, அது எப்படி வந்து கோரிலேட் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா மூவ் ஆயிட்டே இருக்கும். அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நமக்கு. நம்ம ஜஸ்ட் வந்து இந்த ஏரியால இப்போ இதே ஏரியால இப்போ இந்த பிரைஸ் வந்திருக்கு. அதாவது இந்த எல்லோ கலர்ல இருக்கிறதுல இப்போ பிரைஸ் வந்திருக்குன்னா, அந்த டைம்ல நம்ம பிரைஸ் லேடர்ல பார்ப்போம். ஆர்டர்ஸ் வந்து எவ்வளோ இருக்கு, பிட் எவ்வளோ இருக்கு, ஆஸ்க் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கேத்த போல ட்ரேட் எடுப்போம். அதை விட இது கொஞ்சம் சிம்பிளான ரெப்ரசன்டேஷன் அவ்வளவுதான். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஹீட் மேப்னா என்னது அப்படின்னு. அதுவும் இந்த இண்டிகேட்டர்ல ஹீட் மேப் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது ரொம்ப புரிஞ்சிருக்கும். என்னோட ஒரு ஃபேவரட் இண்டிகேட்டர் தான் ஹீட் மேப் லிக்விடிட்டி ஜோன்ஸ் அப்படின்றது. உங்களுக்கு வந்து சர்க்கிளா வேணும்னா நீங்க அந்த வெப்சைட்டை தேடி தான் எடுக்கணும். பட் அது தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். நானும் அதை சொல்ல விரும்பல. நீங்க வந்து ஜஸ்ட் இந்த இண்டிகேட்டரையே நீங்க எடுத்துட்டு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லிக்விடிட்டி ஏரியாஸ், ஹை லிக்விடிட்டி ஜோன்ஸ் இதுலயே சூப்பரா வந்து எடுக்கலாம். ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. கண்டிப்பா கிளியர் பண்றேன். நன்றி. பை.